Hi, I am Jiju. Jiju Sanson. அதுக்கு சும்மா ஒரு இன்ட்ரோக்காக உன்னை பார்த்து அந்த நொடியில இருந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்க. சத்தியமா சொல்றேன், ஐ எம் நாட் நார்மல். அது புரியுது, நார்மல் இல்லன்னு. பட் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஒரு ஃபேமஸ் பிசினஸ் மேனோட வைஃப் நான். ஓஹோ, ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த நம்பர்ல இருந்து நீங்க கூப்பிட்டீங்களா? ஆமா. யாரு? நான் தான். நானா? யாருங்க நீங்க? அந்த கன்னத்துல இன்னும் என் கையோட அடையாளம் இருக்கும். மை ஜீசஸ், ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உங்களை இப்போ பார்க்கணும். Why not? எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க. Within 5 minutes I'll be there. நோ நோ, இப்போ ஒன்றும் இல்லை. டுமாரோ மார்னிங் நம்ம முதலா பார்த்த அதே இடத்துல வருவீங்கல்ல? Sure. Yeah. எதுக்கு பார்க்கணும்னு சொன்ன? சொல்றேன். அதுக்கு முன்னாடி உனக்கு கேட்கணும், என்னோட செல் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? If there is a will, there is a way. ஃபேமஸான மியூசிஷியன் ஆச்சே, அதனால கொஞ்சம் கூட கஷ்டப்படல. நிறையவே கேட்டிருக்கேன் உன்னோட மியூசிக் எல்லாத்தையும். ஐ லைக் இட் வெரி மச். தேங்க்ஸ். இருந்தாலும் நீ பேரை சொல்லலையே. சாந்த்ரா. ஹஸ்பண்ட் இருக்காருன்னு போய் தானே சொன்னேன். நோ, ஐம் சாந்த்ரா சத்யநாத். ரொம்ப பிஸியான பிசினஸ் மேன் தான் சத்யநாத். மோர் தென் தட், அ டெடிகேட்டட் ஹஸ்பண்ட். வீக்கெண்ட்ல தான் வருவாரு. பட் எவ்வளவு அவர் பிஸியா இருந்தாலும் என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அவருக்கு நல்லா தெரியும். நேத்து நான் ஹோட்டல்ல ஒன்னு அரைஞ்சது கூட அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். பட் he will be happy. ஹாப்பியா? ஆமா, என்ன தொல்லை பண்ண ஏதோ ஒரு பையனை நான் அரைஞ்சிட்டேன். அவ்வளவுதானே அவருக்கு தெரியும். ஐம் சாரி. ஹே, இட்ஸ் ஆல் ரைட். உனக்கு இவ்வளவு சென்சிட்டிவான பொசசிவான ஹஸ்பண்ட் இருப்பார்னு எனக்கு தெரியாதுல்ல. அண்ட் டேஞ்சரஸ் டூ. ஐ டோன்ட் கேர். இப்படி ஒரு ஆளோட ஒய்ஃப்னு தெரியாம, பேரை கூட தெரியாம எனக்கு பிடிச்சு போச்சு. அதுவும் உன்னை பார்த்த உடனே. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. I love you. Yes, I love you, Sandra. கிளம்பவா? நாளைக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன். சரி. ஒருத்தரோட ஒய்ஃப்னு தெரியாம, உன் பேரை கூட தெரியாம எனக்கு ஒன்று பிடிச்சு போச்சு. அதுவும் உன்னை பார்த்த உடனே. ஐ லவ் யூ. நான் என்னத்தேன்னு சொல்லுவேன். ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப பாரு, தங்கறதுக்கு ஒரு குடிசை இருக்கு. அதையும் கடங்காரங்க எடுத்துட்டு போயிருவாங்க போல. போதும், நிறுத்துங்க. இந்த மாதிரி கதைங்களை நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? அடிக்கடி போய் சொல்லி இந்த மாதிரி வந்து பணம் கேக்குறீங்க. நீ சும்மா ஒண்ணு தரலல்ல? இல்ல, என்னைக்கோ நான் பண்ண சின்ன தப்பா அது. அத வச்சுதானே நீங்க என்ன இப்படி? சின்ன தப்பா? அது எப்படிமா சின்ன தப்பா ஆயிடும்? அதாவது போதும், நிறுத்துங்க. ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு 10,000 ரூபாய் தான். இப்போதைக்கு நான் சமாளிச்சிருவேன். நான் எதையும் மறக்கல. நீ கொடுத்த காசை வச்சு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு பொண்ணு இருக்காளே, சிசிலி. இப்ப உங்ககிட்ட பணம் இல்லைன்னா வேண்டாம். சத்யன் வரும்போது நான் வேணா கேட்டு வாங்கிக்கிறேன். நில்லுங்க.
இவ்வளோ பெரிய பங்களாவுக்கு கேர்டேக்கரான எனக்கு உதவி பண்றதுக்காக தான் உன்னை இங்க நான் கூப்பிட்டேன். இப்ப என் நிலைமை காவல் நாய்க்கு காவல் காக்க வேண்டியதா போயிடுச்சே கடவுளே. ஏண்டா யாராவது உள்ள வரும்போது அட்லீஸ்ட் குறைக்கவாவது செய்யலாம்ல. உன்னை தூக்கி எங்கேயாவது அடைச்சி வச்சுட்டு உன் இடத்துக்கு ஒரு நல்ல நாயை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா உன் மேல இருக்கிற பாசத்துல அது என்னால பண்ண கூட முடியலையேடா. கழுத குட்டி படுத்து தூங்குடா. கமான் கமான் செட் செட் படே படே படே. இப்ப நான் படுக்கிறேன். இதுதான் கடைசி. இதுக்கு மேலே உன்னை தொல்லை பண்ணுங்க. எனக்கு தெரியுமா, வேற வழி இல்லைன்னா பினாமி அக்கா கண்டிப்பா வருவேன். உங்ககிட்ட கேட்காம வேற யாருகிட்டமா கேட்பேன்? கர்த்தாவே, இந்த ராத்திரியில நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? என்னோட பழைய ரூம் அப்படியே தானே இருக்கு. அங்க தூங்கிட்டு காலையில சீக்கிரமா போயிடுறேன். கிழவி, கிளம்பி போ இங்க இருந்து. சரி. அப்புறமா என் வீட்டுக்கு டாக்ஸி பிடிச்சு போனா எவ்வளவு ஆகும்? ஜிஜு, நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல. கண்டுபிடிச்சேன். If there is a will, there is a way. This is too much. இந்த நேரத்துல பார்க்கணும்னு தோணுச்சு. படுத்தாலும் தூக்கம் வரல. ப்ளீஸ் ஜிஜு, இப்ப போ. நம்ம காலையில பார்க்கலாம். ஜிஜு. Beautiful. You play this? எப்பயாவது. அப்போ நான் உன்னை கேட்கட்டேன். உனக்கு மியூசிக் பிடிக்குமா? மியூசிக் தான் என் அப்சஷன். பட் மெடிசன் பாலோட் மை மியூசிக். ஆமா, சங்கீதத்தை என் மருந்து முழுங்கிடுச்சு. தட் டூ அப் டு ஹியர். நீ சொல்றது புரியல. சங்கீதத்தை மருந்து முழுங்கிடுச்சா? You seem to a bustle. Yes, I am. ஜுஜு, it's better you go now. நான் தான் சொல்றேன்ல, நம்ம அப்புறமா பார்க்கலான்னு. என்ன, உனக்கு பயமா இருக்கா? ஆமா, பயமா இருக்கு. என்ன பார்த்தே பயம். ப்ளீஸ் ஜிஜு, ப்ளீஸ் கோ. நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அப்சஷன்ஸ் இருக்கு. சங்கீதம், அப்புறம் இந்த சௌந்தர்யம். No, Juju. No. Please go out. Good night. Saundra, open the door. Saundra, Saundra, please, கதவை தர. Saundra, கதவை தர, please. சொன்னா கேளு. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். Saundra, please open the door. Please open the door. Saundra, open the door. Saundra, open the door. Open the door. என்னை இவ்ளோ பிடிக்கிறதுக்கு
என்கிட்ட அப்படி என்ன இருக்கு? தெரியல. மேபி யூர் மை டெஸ்டினி. இல்ல மியூசிக் கம்போசிங் நடுவுல கேப்ல கிடைச்ச ரொமான்டிக் ரிலீஃபா? அப்படி இருந்தா கூட இட்ஸ் ஓகே. ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் உறவு இன்னொரு ஆளுக்கு சுத்தமா தெரியக்கூடாது. உனக்கு கதை படிக்கிற பழக்கம் இருக்கா? எப்பயாவது. எழுதி சொல்ற பழக்கம் இருக்கா? சம்டைம்ஸ். ஒருவேளை ஒரு கதை, நீங்க வந்து ஒரு அழகான பொண்ணை பார்த்து, அவ ஒரு பெரிய பணக்காரனோட வைஃப், அவ மேல நீ ஆசைப்பட்டு தூண்டில் போட்ட, அவ விழுந்துட்டா. அப்புறம் ராத்திரி மழையோட குளிர்ல கதகதப்பா அவ கூட படுத்தது. அவளுடைய உடலும் உன்னோட உடலும் ஒன்னா இணை பிரியாம இருந்தது. வீர சாகச கதையா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா, நீ இதுவரை பார்க்காத ஒரு முகம் இருக்கு இந்த சாந்த்ராக்கு. அந்த முகத்தை நீ பார்க்காம இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது. So, let the secret affair be in secret. நீ உண்மையாவே பஸ்ஸில் தான். சங்கீதத்துக்கு மருந்து முழுங்கிறது. ஒரு ஆளுக்கு 2 முகங்கள். எனக்கு உண்மையை மட்டும் சொல்ல. எனக்கு உண்மையாவே புரியல. நீ யாரு? யாரா? சாந்த்ரா. சாந்த்ரா சத்யநாத். அதுக்கு முன்னாடி சாந்த்ரா கிறிஸ்டோபர். கிறிஸ்டோபரா? கிறிஸ்டோபர் ஜான், ஃபேமஸ் பியானிஸ்ட். கேள்விப்பட்டிருப்ப? ஆமா, அவர் இறந்துட்டார்ல. ஆமா, ஆங்கிலோ இந்தியனா இருந்த கிறிஸ்டோபர் ஜானோட வாழ்க்கைக்குள்ள குடியேறின ஒரு பெண் சாவித்ரி மேனன். ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து கவிதையையும் சங்கீதத்தையும் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பயோ ஒரு நாள் கிறிஸ்டோபரை பார்த்தாங்க, பழகுனாங்க, நெருங்கினாங்க. 2 குடும்பமும் எவ்வளவோ எதிர்த்தும் அவங்க ஒன்னா வாழ்ந்தாங்க. சாவித்திரிக்கு குழந்தை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை. இந்த சாந்த்ரா தான் அது. அப்பாவோட சங்கீதமும் அம்மாவோட கவிதையும் கேட்டு 14 வயசு வரைக்கும் கஷ்டம் எதுவுமே தெரியாம நான் வளர்ந்தேன். அப்பா எனக்கு சங்கீதத்தை கத்து கொடுத்தாரு. காஸ்ட்லியான பலவிதமான ட்ரெஸ்ஸஸ் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் அம்மா அப்படியே தான் இருந்தாங்க. அம்மா இப்படி தாராளமா செலவு பண்றது அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. வரவை விட அதிக செலவு. அம்மாக்கும் அப்பாக்கும் என்னைக்கும் சண்டைதான். ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பி போன அப்பா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தது, நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு சூசைட் பண்ணிக்கிட்ட அம்மாவை. அது அப்பாவை ரொம்ப நொறுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் குடி முழு நேரமும் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா வித்து அவர் குடிக்க ஆரம்பிச்சாரு. நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அப்பா இறந்துட்டாரு. நான் தனி மரம் ஆயிட்டேன். ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாத்தையும் விற்க வேண்டியது வந்தது. என்ன தவிர எல்லாம். அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச பியானோ வரைக்கும். அப்புறம் இருந்தும் இந்த சாந்த்ரா தோத்து போல 4 மடங்கு திரும்ப விலை கொடுத்து நான் அப்பாவோட பியானோவை திரும்ப வாங்கினேன். ஹால்ல பார்த்தல, அந்த பியானோ தான் அது. எங்க? சொல்றேன் அப்புறம். நீ வரியா என் கூட? எங்க? தெரியல, போலாம். எங்க வேணும்னாலும். a pleasant outing. 2-3 நாளைக்கு. எஸ். எங்க கிளம்பிட்ட? நேத்து நைட் எங்க இருந்த? கையில என்ன பிளாஸ்டர்? கையில என்னாச்சு? கேக்குறேன்ல. இங்க பாரு, தேவையில்லாத கேள்வி இல்ல எனக்கு கேட்காதன. ஓ, எப்போல இருந்து இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்? யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். முதல்ல என் விஷயத்துல நீ தலையிடாத. நல்லா இருக்கே. உன் விஷயம் என் விஷயம். அது வரைக்கும் வந்துட்டல்ல, சொல்லு, உனக்கு என்னதான் ஆச்சு? என்னடா, எங்கடா கிளம்பிட்ட? எஸ். எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? என்ன என்ன ஆச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் நான் என்கிட்டயே தனியா இந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருந்தேன் ஜிஜு. எனக்கு என்ன ஆச்சு? சாந்த்ரா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க?
நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கும் ஏன் இப்படிலாம் நடந்துச்சுன்னு தெரியல. நான் என்னையே மறந்துட்டேன், என் ஹஸ்பண்ட கூட மறந்துட்டேன். இவ்ளோ பெரிய ஒரு தப்ப நான் எதுக்காக பண்ணேன்? சாந்திரா, ஜிஜு, நீ இனிமே எனக்கு கால் பண்ணாத. இனி எப்பவுமே நம்ம 2 பேரும் பார்க்க கூடாது, ப்ளீஸ். சாந்திரா, நீ இப்படி பண்றதுக்கு காரணம் என்ன? நான் தான் சொன்னல, இனிமே நம்ம 2 பேரும் பார்க்கவே கூடாதுன்னு. நோ, செத்தாலும் என்னால முடியாது. ஜிஜு, ஜிஜு, ப்ளீஸ் ஜிஜு, கோ. நோ, சாந்திரா இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. இருக்கா, உனக்காக மட்டும் வாழ்ற ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கா, ஸ்ருதி. ஸ்ருதி எப்படி உனக்கு தெரியும்? தெரியும். எப்படி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு தெரியும். அவ உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறா ஜிஜு. ஸ்ருதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், அதுவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான். ஆனா சாந்திரா, எனக்கு நீ அப்படி இல்ல. எனக்கு என்னோட இருக்க கூடாது ஜிஜு. சாந்திரா ஏற்கனவே கல்யாணமானவ. எக்ஸ்போர்ட்ஸ் லைசன்ஸ் பின்னாடியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பின்னாடியும் பிஸியா ஓடும் போது கூட என் மேல இருக்கிற பாசம் குறையாத சத்யநாதனோட வைஃப். நம்ம பண்ணது எல்லாமே ஒரு துரோகம் தான், ஸ்ருதி கிட்டையும் சத்யநாத் கிட்டையும். So better late than never. So let us part forever. சாந்திரா, Please ஜிஜு, போயிடு ப்ளீஸ். என் குடும்பத்தை பிரிச்சிடாத. அந்த அப்பாவி ஸ்ருதியோட மனசை நொறுக்கிடாத. என் வீட்டுக்காரருக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவ்வளவுதான். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிஜு, போயிடு. நகைத்திடும் கண்ணீரேனோ வெண்மதி தழுவும் தளிராம்பல் பூவேணி பகலவனோடினைய துணிந்தாயோ எழுந்திருடா. நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான்.